அன்றே கணித்தார் வாய்ஸ் ஆஃப் வெற்றி. என்ன அப்படி சொல்றேன்னு பார்க்காதீங்க. கரெக்டா ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் டெல்லியில போயிட்டு உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களை சந்திச்சு தன்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுக்குறாரு. அந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கே வந்து கோயம்புத்தூர்ல மதுரையிலலாம் வந்து நிறைய போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருக்காங்க. தர்ணி அளவா தமிழா, இந்த மாதிரி எங்க தலைவர் வந்துட்டாரு, இனிமேல் தமிழ்நாட்டில் புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து 2 நாள் முன்னாடி, அதாவது ஜூன் 2ஆம் தேதி அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு. ஜூன் 3ஆம் தேதியே நான் வந்து ஒரு வீடியோன்றது போட்டிருந்தேன். அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நாளைக்கு ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்களுடைய பர்த்டே வருது. ஸோ அதனால அவர் வந்து ஒரு புது கட்சி தொடங்க போறதா ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. அதுல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு புது கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. புது இயக்கம், அதாவது ஒரு சோசியல் மூமெண்ட் அதாவது ஸ்டார்ட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் வேணா கட்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம் அந்த கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோவோட ஐ பட்டன் வந்து இந்த இடத்துல தரேன். அது வந்து இன்னும் நிறைய டீட்டெயில் பேசியிருப்பேன். ஸோ அண்ணாமலை அவர்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும், இதனால வந்து டிஎம்கே டிவிகே கட்சிக்கெல்லாம் என்னென்ன பாதிப்பா இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த வீடியோல பேசியிருந்தேன். இந்த இடத்துல ஐ பட்டன்ல வரும், ஓகேங்களா, செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்பேன், கண்டிப்பா பாருங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு புதிய கட்சி ஆரம்பிக்க போறது கிடையாது, ஓகேங்களா. அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா மாற்றத்திற்கான மக்கள் இயக்கம் சொல்லிட்டு ஒரு சோசியல் மூமெண்ட் வந்து நாளைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறதா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சில முக்கியமான நம்பக தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்தின்றது கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் சொல்றேன். ஸோ அதனால நாளைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், ஆனால் கட்சி தொடங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டார். இந்த மாதிரி ஒரு மக்கள் இயக்கம் வரப்போறதா வேணா அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அவர் இனிமே ஆரம்பிக்க போற கட்சியோட பேஸ்மெண்ட் அப்படின்றது நாளைக்கு அவர் அறிவிக்க போற இந்த மாற்றத்திற்கான மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு சோசியல் மூமெண்ட் மூலயமா ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. அதுதான் பேஸ்மெண்டாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி நான் சொன்ன மாதிரி இருக்கா? சரி, ஓகே. தமிழக முதல்வரா விஜய் அவர்கள் பதவி ஏற்றுட்டாரு. இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சக்தியா அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது, அதுக்கு முட்டுக்கட்ட போற விதமா அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக இருந்து விலகி வந்து சோசியல் மூமெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மூமெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காரு, witheleader.org சொல்லிட்டு. அதுக்குள்ளார போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் மெம்பருக்கு மேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், என்கிட்ட போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இளைஞர்கள் கூட்டம்ன்றது போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்க இந்த அதிரடியான முடிவு அப்படின்றது விஜய் அவர்கள், தற்போதைய தமிழ்நாட்டோட சிஎம்ஆ இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரு செக் பாயிண்டா இருக்கும், செக்மேட்டா இருக்குமா. அப்படி இல்லை அப்படின்னா பலவீனமா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, இந்த கட்சிகளை வந்து இன்னும் வந்து பலவீனப்படுத்துறதுக்காக அண்ணாமலை அவர் எடுத்திருக்க இந்த முடிவா இருக்குமா. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நீங்க என்ன மறந்துடாதீங்க, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. ஸோ அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் படைன்றது இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்க இந்த முடிவுனால எந்த கட்சிக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அடைய வைக்க போகுது, டிவிகே விஜய் அவர்கள் பின்னாடி எக்கச்சக்கமான இளைஞர்கள் கூட்டம் இருக்காங்க. அதுக்கடுத்து 2வது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியை சொல்லி ஆகணும். ஸோ அவங்க பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து திராவிட கட்சிகளான திமுக அதிமுக. ஸோ இந்த 4 கட்சி. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்தாரு அப்படின்னா உண்மையா சொல்றேன், தமிழ்நாட்டோட அரசியல் வேற லெவல்ல போயிட்டு இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த இடத்துல போட்டி அதிகமா இருக்கும், ஸோ அப்பதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது அப்படின்றதே கிடைக்கும். ஸோ இதை பத்தி நம்ம வீடியோல இன்னும் டீட்டெயிலா பேசலாம். இவரு கட்சி ஆரம்பிக்க போறதுனால இந்த சோசியல் மூவ்மெண்ட்னால எந்தெந்த கட்சிக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்க போகுது, முக்கியமா ஆளும் கட்சியான விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்படைய வைக்க போகுது அப்படின்றது எல்லாரும் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் யாருமே சொல்லாத அக்யூரேட்டான அரசியல் கணக்கு எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணு வேற பிரிச்சு அலச போறோம். ஸோ நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்பவே வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1525 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. வளவலன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மையை அறிய வாருங்கள்.
வணக்கம் பாய் ஃபர்மி. நான் இப்போவும் சொல்கிறேன், ஆல்ரெடி 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதில் நான் ரொம்ப வெல் எக்ஸ்பிளைனடாக அடுத்து அண்ணாமலை அவர்களுடைய மூவ் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தேன். ஸோ நான் அதில் என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. சரி, ஓகே. முதல்ல அண்ணாமலை அவர்கள் எதுக்காக பிஜேபியிலேருந்து விலகி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அண்ணாமலை அவர்களோட பேச்சுன்றது பிஜேபியில் சுத்தமாக ஈடுபடல. கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அண்ணாமலை அவர்களை ஒதுக்கியே தான் வச்சிருந்தாங்க. ஸோ அவரும் வந்து எதுவுமே பெருசாக பண்ணல. அவர் இருக்க இடம் தெரியாமல் சைலண்டாக இருந்தார். கட்சி மேலிடம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நான் நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கட்சி சொல்கிறத கேட்டு தான் அவர் நடந்துட்டு இருந்தார். கட்சி மேலிடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக கால் விடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கணும். அப்படி கூட்டணி வச்சா மட்டும்தான் நம்மளால வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும், அதாவது ஒரு ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அண்ணாமலை அவர்களோட தனிப்பட்ட கருத்து, அவரோட விருப்பம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த திராவிட கட்சிகளை பின்பற்றுறதுன்றது சரியே கிடையாது. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆல்ரெடி வந்து பழகி பார்த்த விஷயமா இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு புதுசான விஷயத்த வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். ஆல்ரெடி இருக்கிறதே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிச்சோம் அப்படின்னா அவங்களால ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களால அதுக்கு ஒத்தும் வரமாட்டாங்க. ஸோ நம்மளோட அந்த விஷன் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம கட்சிக்குன்னு ஒரு சில கருத்து கொள்கைகள்லாம் இருக்குமே, அது வந்து நம்ம மக்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் கொண்டு போய் சேர்த்து நம்ம கட்சியை தனியாக கட்சியாக பிஜேபின்னு சொல்லிட்டு தனி கட்சியாக எந்த கட்சி சார்பு இல்லாமல் தனி கட்சியாக வளர வைக்கணும் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. அதனால வந்து இது வந்து கருத்து வேறுபாடாக இருந்தனாலேயே அவர் வந்து விலகி வந்துட்டாரு. ஜூன் 2ஆம் தேதி ரிசைன் பண்றாரு. ஜூன் 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அண்ணாமலை அவர்கள் லைவ் வராரு. ஸோ அந்த லைவ்ல என்ன சொல்றாரு பார்த்தீங்க அப்படின்னா, வி த லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக யார் இருக்க போறாங்க அப்படின்னா இளைஞர்கள் இருக்க போறாங்க. அதுவும் பர்டிகுலராக ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே கண்டினியூஸாக இருக்க போறதே கிடையாது. பதவின்றது மாறிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திராவிட கட்சியில் இந்த 70 ஆண்டு கால வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஒரு நபர் ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்புல கட்சி பொறுப்புல வந்துட்டாங்க அப்படின்னா அவரே தான் இருப்பாரு. 50 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா திமுகல ஒரே கட்சி பதவியில சரி வேற வேற பொசிஷன் கொடுத்தாங்கன்னா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரே தான் இருந்துட்டு இருப்பாரு. இருக்கிறதே 36 அமைச்சர்கள் பதவி. அந்த 36 பேர் இருப்பாங்களா, சரி 36 பேர் கூட இல்லை, ஒருத்தருக்கே 4-5 பதவின்றதை கொடுத்துறாங்க. ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 20 பேரை தான் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாற்றி மாற்றி டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களே தான் இருந்துட்டு இருக்காங்க. மித்த இளைஞர்களையோ இல்லை அடுத்த தலைமுறை சந்ததியினர் மக்களையோ யாரையுமே வந்து உள்ள வர்றக்கே விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்து இந்த குடும்ப அரசியல்னு சொல்ற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரையுமே உள்ள வரவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த மிஸ்டேக்கை தான் வந்து அண்ணாமலை அவர்கள் சரி பண்ணுன்றக்காக நான் ஆரம்பிக்க போற இந்த சோசியல் மூமெண்ட்ல பின்னாடி கட்சி ஆரம்பிப்பேன். பட் இருந்தாலும் இந்த சோசியல் மூமெண்ட்ல இப்பவே நான் சொல்லிடுறேன், இதுல இருக்கக்கூடிய தலைவர்களா இருந்தாலும் சரி உறுப்பினர்களா இருந்தாலும் சரி யாருமே நிரந்தரமா இருக்க போறவங்க கிடையாது. எல்லாருமே வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி விஜய் அவர்கள் திராவிட கொள்கை தமிழ் தேசிய கொள்கை இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ்டு வெர்ஷன் மாதிரி அவரோட கொள்கையெல்லாம் சொன்னாரோ, சேம் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவரும் இதே மாதிரி திராவிட கொள்கை தமிழ் தேசிய கொள்கை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹைபிரிட் கொள்கை, அதாவது அவரோட அடையாளத்தை வந்து இதன் மூலயமா வெளிப்படுத்திக்கிறாரு. அதாவது எது மூலயமானா இவர் ஆரம்பிச்சிருக்காருல வி த லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா லீடர்ஸோட கொள்கைகளையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இவர் ஆரம்பிச்சிருக்க இந்த வி த லீடர்ஸ்ன்ற சோசியல் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்சி அவர் எடுக்கும்னு அவரே சொல்லியிருக்காரு. இதுக்கான கால அவகாசம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளார நடைபெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 8 மாதத்துக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு 100% அதிகமாக இருக்கு. ஸோ இந்த சோசியல் மூமெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 வியூகங்களை வந்து பின்பற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட வழிமுறைகள் அண்ட் நெறிமுறைகளை வந்து பின்பற்றி ஒரு அரசியல் மையம் வந்து கோயம்புத்தூரில் உருவாக்க போகிறோம். இங்கே வந்து இளைஞர்களுக்கும் டெக்னோகிராஃப்ஸ், அதாவது நல்லா படித்து திறமை வாய்ந்தவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து யார் தன்னோட கட்சியில் சேரணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து அரசியலுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கல்ட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனிநபர் வழிபாடு, அதாவது தனியாக ஒருத்தர் வந்து நான் தான் லீடர் என்னதான் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரிசு அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, இதுவாக இருந்தாலும் சரி, அப்புறம் நிரந்தர பதவி அப்படின்றது இப்போ எனக்கேனா நான் கிடையாது, அண்ணாமலை அவர்களுக்கே கூட நான் மட்டுமே இந்த கட்சியில் இருக்க போறதே கிடையாது, நான் மட்டுமே தலைவனா இருப்பேனா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு அடுத்து இன்னும் அடுத்தடுத்த சந்ததியினர்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டே இருப்பாங்க. ஒரு முறை ஒருத்தவங்க பதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்களால பதவிக்கே வர முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஆன்டி கல்ட் பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட
அவரோட கட்சி அவரோட விஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கிடையாது, லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து நம்ம கட்சி நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா ஒரே தலைவர்களே ஒரே மக்களே வந்து அதில் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை நிலைச்சு நிற்காது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளை சேர்ந்தவங்களாம் வந்து அதில் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாங் டேர்ம் விஷனை நோக்கி அண்ணாமலை அவர்கள் போயிட்டு இருக்காரு. சரி, இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போகிற இந்த புது கட்சியினால ஆல்ரெடி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட கட்சிகளான அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான பெரிய கட்சிகளுக்கு எந்தெந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வரும்ன்றதை நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இதை கேளுங்க. முதல்ல வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் இப்போ இருக்கக்கூடிய சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட கட்சிக்கு எந்த மாதிரி பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா அவரோட கட்சியில் 60% ஓட்டுகள் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இளைஞர்கள்ட்ட இருந்து. அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம், அதாவது அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து இளைஞர்கள் மட்டும்தான். ஸோ அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா நாளைக்கு எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணும்போது முதல்ல அடி வாங்க போறது விஜய் அவர்களுடைய கட்சியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இளைஞர்களுடைய ஓட்டை வந்து கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் பிரிச்சு எடுப்பாரு. நான் வந்து சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்டர்லாம் இருந்தது. ஸோ அந்த போஸ்டோட கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டைம் எலெக்ஷன் ஆரம்பிச்சப்ப, இந்த டைம் எலெக்ஷன் வந்ததுல சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் அப்ப நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டேன், ஆனால் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நான் அடுத்த வரப்போற எலெக்ஷன்ல அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட், 1-2 கமெண்ட் கிடையாது, எக்கச்சக்கமான கமெண்ட்டு விஜய் அவர்களை பின்பற்றக்கூடியவங்களே வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பெருத்த அடியாக வந்து விழப்போகுது. ஸோ இதன் மூலிமா டிவியில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரல் ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, இளைஞர்களோட ஓட்டு வந்து கணிசமான அளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய இளைஞர்கள் படையை வச்சிருக்கனால விஜய் அவர்கள் இப்போ ஆளும் கட்சியாக வேற இருக்காரா. ஸோ அவரு பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பு எல்லாமே சுட்டி காட்டக்கூடிய ஒரு பிரதான கட்சியாக எந்த கட்சி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய கட்சியாக இருக்கும். நான் சொல்லவே தேவையில்ல, அவர் கேட்குற கேள்விலாம் எந்த மாதிரி இருக்கும், எந்த அளவுக்கு வெல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவார். அவர் பேசுகிற விதமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக பேசக்கூடிய அரசியல் புரிதல் உள்ள ஒரு மனிதர். ஸோ வந்து விஜய் அவர்கள் இப்போதான் வந்திருக்காரு, அதுவும் ஆளுங்கட்சியாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்றதுனால அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு கடுமையான போட்டியாளராக கண்டிப்பாக இருப்பார். அதுக்கடுத்து 2வதா பார்த்தீங்க அப்படின்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் என்னன்னா நம்மளோட ஓட்டெல்லாம் யாருக்கு அதிகமாக போச்சு, டிவிகேக்கு போச்சு. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா அவரோட டிவிகேல இருக்கக்கூடிய கட்சியில் இருக்க ஓட் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அது வந்து இவங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போகிற கட்சின்றது வந்து பாதிப்பாக விஜய் அவர்களுக்கு மட்டும் இருக்காது, கண்டிப்பாக டிஎம்கேக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா டிஎம்கேல இந்த இளைஞர்கள் படைன்றது ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக இந்த ஜென்சி மீட்டப்லாம் வச்சு இளைஞர்களை கவரணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டி அதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள் கவர்மெண்ட். பட் வந்து அவங்களால அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இந்த எலெக்ஷன்ல இளைஞர்களை வச்சு இது சாதிக்க முடியல. ஸோ இருக்க இளைஞர்களை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ நாளாக வந்து இந்த பிஜேபியில் இருந்தனால தான் இவர் வந்து பிஜேபி ஆளு பாஜக ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு தனியாக வந்துட்டாரு அப்படின்றனால அவங்க பின்னாடி வந்து நிறைய இளைஞர்கள்லாம் போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு ஒரு தலைவலியாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவோட நேரடி எதிரியாக போட்டியாளராக யார் இருந்தாங்க அப்படின்னா டிவிகே தான் இருந்தாங்க. பட் இப்போ அண்ணாமலை அவர்கள் உள்ள வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய இன்னொரு எதிரியா யார் மாறிட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போற கட்சின்றது மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு சைடு டிவிகேல இருக்கக்கூடிய இளைஞர்களையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும், இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களுடைய இளைஞர்கள்லாம் வந்து 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க, டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, என்டிகே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே அது ஒரு சைடு மைண்ட்ல வச்சுக்கோங்க, டிவிகேலையும் இளைஞர்கள் இருக்காங்க, என்டிகேலையும் இளைஞர்கள் இருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ இந்த 3 படையை வந்து தனித்தனியாக சமாளிக்க வேண்டிய பொறுப்புன்றது டிஎம்கேக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. 3வதா பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா குங்கு மண்டலம் தான் அதிமுகவோட மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனாக இருந்துட்டு இருக்கு, ஒரு பிளேஸாக இருந்துட்டு இருக்கு. ஸோ குங்கு மண்டலமான கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல நாங்கள் வைக்க போறோம் அப்படின்னு சொன்னது ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக மாறிடுச்சுன்னு சொல்லணும். ஆல்ரெடி அந்த கட்சி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஓட்ட விழுந்த கப்பல் மாதிரி தான், மீண்டெழுந்த வருமா வராதான்ற மாதிரி கட்சிக்குள்ளாரே 1008 பிரச்சனைன்றது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில இது வேற ஒரு புது பிரச்சனையா வந்து பழனிசாமி அவர்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஏடிஎம்கே இதுல இருந்து எப்படி மீட்டெழுந்து வர போறாங்க அப்படின்றதெல்லாம் சுத்தமா தெரியல, போக தான் தெரியும்.
வாய்ஸ் ஃபார் மீ நான் ஆல்ரெடி எப்பயும் சொல்றது தான், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே போட்டியாளர்கள் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க, திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 பேர் இருந்துட்டு இருந்தனால இவ்வளவு நாள் வந்து ஒரு போரிங்கான கேம்ன்றது இருந்துட்டு இருந்தது. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே, என்டிகே, அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி, அதுக்கப்புறம் எப்பயுமே இருக்கக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 ஸ்ட்ராங்கான கட்சிகள்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ வந்து போட்டின்னு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி 4-5 பேர் இருந்தால் மட்டும்தான் சுவாரஸ்யமா இருக்கும். அதை விட்டுட்டு பழைய மாதிரி இந்த ரெண்டே கட்சியான அதிமுக திமுக நான் ஜெயிச்சா நீ தோத்துரு, நீ ஜெயிச்சனா நான் தோத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளாரே கண்ணாமூச்சி விளையாண்டுருந்தாங்கன்னா சுத்தமா வேலைக்கு ஆகாது, போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டில் வந்து இதுதான் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி புது புது கட்சிகளாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்ததாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்த கட்சி வரப்போகிறதா இருந்தாலும் சரி, என்டிகே ஆல்ரெடி இருக்காங்கல்ல அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்தாலுமே சரி, இந்த மாதிரி புது புது கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றது அப்படின்றது தமிழக மக்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து கட்சிக்காரங்களுக்குள்ளாரையே போட்டின்றது ஒன்று இருக்கும். ஸோ அதனால் மக்களுக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், யார் வந்து நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் வந்து அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும், 2 ஆப்ஷன் இருந்தால் அவங்களால எங்கேயுமே போக முடியாது. ஸோ 4-5 ஆப்ஷன் இருக்கு. சரியான தலைவர்கள் வந்து மக்கள் தேடி போய் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதனாலேயே வந்து கட்சிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நல்லது பண்ணணும், நம்ம நல்லது பண்ணா மட்டும்தான் மக்கள் நம்மளை தேடி வருவாங்க, இல்லை அப்படின்னா மக்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற பயம் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிச்சு வரப்போறாரு அப்படின்றது வந்து உண்மையாவே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா இதனால யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையா, கண்டிப்பா தமிழக மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இதன் மூலமா வந்து போட்டின்றது வந்து அதிகமாகும். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள்னால ஆளும் கட்சியான விஜய் அவர்களுக்கு நிறைய பாதிப்பாக வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய கட்சிகளான திராவிட கட்சிகள் திமுக, ஏடிஎம்கே, ஸோ இந்த கட்சிகளுக்கு ஏதாவது பாதிப்பாக வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா என்டிகேக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? ஸோ இவர் வந்து ஒரு பலமான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஃபார் மீ கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கேங்ல 1525 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்க தட்டனா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.